தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். தனியார் நிறுவன தயாரிப்பில் உருவான விக்ரம்-1 ஆர்பிட்டல் ராக்கெட் ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவன் விண்வெளி மையத்திலிருந்து விண்ணில் செலுத்தப்பட உள்ளது. இது தொடர்பான விவரங்களை செய்தியாளர் சுரேஷ்குமாரிடம் கேட்கலாம். சுரேஷ்குமார், கவுண்ட் டவுன் தொடங்கி இருக்கிறதா? எப்போது இது விண்ணில் ஏவப்படுகிறது? இதன் சிறப்பம்சங்கள் என்ன? பயன்பாடு என்ன? திலகவதி, நாம் இருக்கக்கூடிய இந்த ஆந்திர மாநிலத்தில் இருக்கும் ஸ்ரீஹரிகோட்டா பகுதியில் இருக்கக்கூடிய சதீஷ் தவான் விண்வெளி மையத்திலிருந்து இந்த ராக்கெட் என்பது சரியாக இன்று காலை 11:30 மணி அளவில் விண்ணில் ஏவப்பட இருக்கிறது. இந்த ராக்கெட்டுடைய சிறப்பு அம்சம் என்பது முழுக்க இந்த ராக்கெட் தனியார் நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்டது என்பதுதான் முக்கியமானது. ஸ்கை ரூட் எனக்கூடிய இந்த விண்வெளி தொடர்பான ஒரு நிறுவனம் என்பது ஹைதராபாத்தில் செயல்பட்டு வருகிறது. இந்த நிறுவனத்தின் சார்பில் உற்பத்தி செய்யப்பட்ட இந்த ராக்கெட் தான் தற்பொழுது விண்ணில் ஏவப்பட இருக்கிறது. இந்தியாவில் தனியார் நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்டு ஆர்பிட் ராக்கெட்டாக இந்த ராக்கெட் என்பது உற்பத்தி செய்யப்பட்டிருக்கிறது. இதுதான் இந்தியாவில் முதல் முறையாக ஆர்பிட் ராக்கெட் தயாரிக்கப்பட்டு விண்ணில் செலுத்துவதற்கான இந்த முயற்சி என்பது மேற்கொள்ளப்படுகிறது. இதோட முக்கியத்துவம் என்று பார்த்தால், இந்த ராக்கெட் 350 கிலோ எடை கொண்ட பேலோடு எனக்கூடிய அந்த எடையை சுமந்து செல்லக்கூடிய அந்த பலம் என்பது ராக்கெட்டுக்கு இருக்கிறது. சுமார் 22 மீட்டர் உயரம் கொண்ட இந்த ராக்கெட் 1.7 மீட்டர் விட்டத்தை கொண்டதாக இருக்கிறது. சிறிய அளவிலான ராக்கெட். ஏனென்றால் இதுதான் இவர்களுடைய முதல் முயற்சி. ஆர்பிட்டல், அதாவது புவி சுற்றுவட்ட பாதையில் கொண்டு சென்று நிறுத்துவதற்கான அந்த முயற்சி முதல் கட்டமாக மேற்கொள்ளப்படுகிறது. இதற்கு முன்பாக கடந்த 2022 இவர்கள் சுமார் 89 கிலோமீட்டர் உயரத்திற்கு 89.5 கிலோமீட்டர் அளவிற்கு மேலே இந்த ராக்கெட்டை பறக்க ஏவி இருக்கிறார்கள். ஆனால் இதுதான் புவி சுற்றுவட்ட பாதையில் கொண்டு சென்று அந்த சேட்டலைட் போன்ற எடை போன்றவற்றை கொண்டு போய் நிலைநிறுத்தக்கூடிய முயற்சியாக இருக்கிறது. இது வெற்றி பெற்றால் இந்தியாவில் தனியார் துறையில், விண்வெளி துறையில் ஒரு மிகப்பெரிய மைல் கல்லாக அமையும். இது ஒரு சாதனையாக அமையும். ஏனென்றால் இந்தியாவிற்கு சேட்டலைட் போன்றவை அதிக அளவில் தேவைகள் இருப்பதன் காரணமாக இஸ்ரோ தொடர்ந்து சேட்டலைட்களை அனுப்பி வந்தாலும் அதையும் கடந்து அடுத்து வரக்கூடிய ஆண்டுகளில் இந்த தேவை அதிகரிக்கக்கூடிய வேளையில் இந்தியா என்பது தனியார் துறைக்கும் இந்த விண்வெளி துறையில் பங்களிப்பு அவசியம் என்பதை உணர்ந்ததன் பேரில் தான் தனியாருக்கும் அனுமதி அளித்திருந்தது. அந்த வகையில் தான் ஏராளமான ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் இந்தியாவில் விண்வெளித்துறை சார்ந்த ஆராய்ச்சியிலும் அது உற்பத்தி போன்றவற்றில் ஈடுபட்டு வருகின்றன. அந்த வகையில் தான் இந்த விக்ரம்-1 ராக்கெட் என்பது தயாரிக்கப்பட்டிருக்கிறது. இன்று விண்ணில் ஏவப்பட இருக்கிறது. இதற்கான கவுண்ட் டவுன் இன்று காலை என்பது தொடங்கி இருந்தது. சரியாக இன்னும் ஒரு 50 நிமிடங்களில் இந்த ராக்கெட் விண்ணில் ஏவப்பட இருக்கிறது. குறிப்பான பார்த்தோம் என்றால் இது 450 கிலோமீட்டர் தொலைவிற்கு பயணிக்கும். அதாவது 60 டிகிரி சாய்வாக பூமியிலிருந்து சுற்றுவட்ட பாதையை நோக்கி செல்லும். இதில் நாம் பார்த்தோம் என்றால் 2 சேட்டலைட்டுகளும் கொண்டு செல்கின்றன. அதே போன்ற ஆய்வு கருவிகளும் கொண்டு செல்லப்படுகின்றன. அது மட்டுமல்லாமல் அப்துல் கலாம் அவருடைய உருவம், விக்ரம் சாராபாய் அவருடைய உருவம், சர் சி வி ராமன் அவருடைய உருவம் போன்றவையும் தங்கத்தால் செய்யப்பட்டிருக்கின்றன. அதையும் இந்த ராக்கெட் சுமந்து செல்கிறது. அது மட்டுமல்லாமல் செயற்கையாக உற்பத்தி செய்யப்பட்ட வைரத்தையும் இந்த ராக்கெட்டில் வைத்து அனுப்புகிறார்கள். ஆகவே இது முக்கியத்துவம் வாய்ந்ததாகவே பார்க்கப்படுகிறது. குறிப்பாக இந்த ராக்கெட் தயாரிக்கும் பணியில் இந்த நிறுவனம் கடந்த 8 ஆண்டுகளுக்கு மேலாக பயணித்து வரக்கூடிய வேளையில் 800 முதல் 1000 இளைஞர்கள் இந்த பணியில் அவர்களும் ஈடுபட்டிருப்பதாக கூறுகிறார்கள். தொடர்ந்து அவருடைய உழைப்பு வெற்றியாக அமைய வேண்டும் என்பது எல்லாருடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இஸ்ரோவுடைய சதீஷ் தவான் இந்த மையத்தில், விண்வெளி மையத்தில் தான் தற்பொழுது இந்த ராக்கெட்டை ஏவுவதற்கான கவுண்டர்கள் தொடங்கப்பட்டு தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருகிறது. இதுவரையில் ராக்கெட் ஏவுவதற்கான சூழல் என்பது நல்ல நிலை இருப்பதாகவே தெரிகிறது. ஆகவே இன்னும் சற்று நேரத்தில் இந்த ராக்கெட் விண்ணில் செலுத்தப்பட இருக்கிறது. குறிப்பாக பார்த்தோம் என்றால் 14 நிலைகளை கடந்து இந்த ராக்கெட் சுற்றுவட்ட பாதைக்கு செல்ல வேண்டும். குறிப்பாக 15 நிமிடங்கள் 46 கவுண்டவுன் தொடங்கி இருப்பதாக சொல்லி இருக்கிறீங்க. 11:30 மணிக்கு ராக்கெட் விண்ணில் ஏவப்படும் என்றும் பதிவு செய்திருக்கிறீர்கள். உங்களுடைய தற்போதைய விவரங்களுக்கு நன்றி சுரேஷ்குமார். தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான்.